அம்மா பசிக்குதுமா. எனக்குமா புவாமா. நானும் மனுஷி தானே, 10 கையா இருக்கு, ஒரு கை தானே. ஒன்னா ஐயோ மண்டை குழம்பு இருக்கு, ஒரு கைன்ற. அம்மா சீக்கிரம் கொண்டு வாமா தோசையா. காலையில இட்லின்னு சொன்ன இல்லையே. போய் வாயை திறந்தாலே போய். அதெல்லாம் எல்லாம் முடியாது, எல்லாருக்கும் இட்லி தான். இட்லினா நான் சாப்பிட மாட்டேன். ஆட்டுக்கறி குழம்பு இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க அப்பாவை கெடா எடுத்துட்டு வந்து வெட்டு சொல்லு. அதெல்லாம் வேணாம், 1 கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபாய் விக்குது. கொஞ்ச நாள்ல பக்ரீத் வருது, அப்போ வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா கறி வரும். இவர் 1000 ரூபாய் செலவு பண்ற. மே மாசத்துல புயல்ல வந்துரும். சரி நசுன்னு பேசாத, பட்டு நீ இட்லி போட்டுட்டு எனக்கு பூரி போடு. இப்படி ஆளாளுக்கு ஒரு டிஷ் சொன்னா நான் என்ன பண்றது? பூரி செய்யறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல. ஆமா பட மாவை பிசைஞ்சு எண்ணெய்க்குள்ள சரண் விட்டா புஷ்னு வருது. இவ்வளவு வாயாடுறீங்களே, ஒரு நாள் செய்யுங்களேன். என்ன டப்புன்னு செய்ய சொல்றா? அப்பா என்னமோ யோசிக்கிறாரு. பேசாம இவங்க 2 பேருக்கும் பூரிய சாப்பிட சொல்லி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான். என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, அம்மா டென்ஷன்ல இருக்காப்பா. சரி தோசை தவால சரியா தோசை வரலையா? ஓ அப்படியா? உங்களுக்கு யார் சொன்னா? உங்க அம்மாக்கு பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு எல்லாருக்கும் அம்மா பூரியே செஞ்சிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல எனக்கு பூரி கூட சன்னா மசாலா தான் வேணும், அப்போதான் நல்லா இருக்கும். உனக்குடா? ஆஹா எனக்கு தோசை தான் வேணும். அட இவங்களுக்கு சமாளிக்கிறதுக்குள்ள பாதி உசுறு போகுதுடா. பேசாம பரோட்டா சாப்பிடலாமா? கம்னீரு, இவ ஒருத்தி பரோட்டா சாப்பிட நேரமா? அப்புறம் உங்களுக்கு ஹோட்டல் இந்த சாப்பிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்பதானே கஷ்டப்படணும். இவரு காசு மிச்சப்படுறதுக்கு ஒரு அளவே இல்ல. இப்ப என்னதான் சொல்றீங்க? ஹோம் ஃபுட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த். பூரி கூட சன்னா மசாலா தான் நல்லா இருக்கும். அதுக்கு அதையாச்சும் ஆர்டர் பண்ணுங்க, நம்ம பூரி வீட்டுல ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட் காம்பினேஷன், சரியா சொன்னேன். ஏய் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? அம்மாவே அதெல்லாம் சூப்பரா செய்வாங்க. அத்தி என்ன இவன் புது குண்டு போடுறாவா? செருப்பு பிஞ்சிரும். எனக்குலாம் அதெல்லாம் செய்ய தெரியாது. நான் என்ன மாஸ்டர் செஃபா படிச்சிருக்கேன். நீங்க கேக்குறது எல்லாமே வெரைட்டியா சமைச்சு போடுறதுக்கு. பின்ன என்னதான் தெரியும்? செஞ்சதே திருப்பி சாம்பாரு சட்னி. நம்ம வீட்டுல தான் ஒரு டிஃபனுக்காக இவ்வளவு பிரச்சனை. சரி விடுங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம யூடியூப் பார்த்து பண்ணலாமா? நான் ஹெல்ப் பண்றேமா. அதெல்லாம் வருமா? எல்லா டிஷ்ஷும் வரும், அது பார்த்து செஞ்சுக்கலாம். அப்பாடா, ஒரு வலிக்கு வந்துட்டாங்கடா. A few moments later. என்ன கேஸே ஆன் ஆகல? ஐயோ ஏங்க கேஸ் ஆயிடுச்சு.